Hello friends, welcome to DS Designers. இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். saree பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. ஆரஞ்சு கலர் saree. கேமரால வந்து ரெட் கலர் மாதிரி தெரியுது. ஆனா இது பியூர் ஆரஞ்சு கலர். இது பல்லு பாத்தீங்கன்னா ரெட் கலர். இதுதான் பல்லு டிசைன். border இப்படி வருது. ஸ்லீவுக்கு இத border கொடுத்திருக்காங்க. இது எப்படி டிசைன் பண்ணிருக்கேங்கறத காட்றேன். இந்த blouse டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். blouse டிசைன்லயும் சாரிலயும் மேங்கோ மோட்டிஃப் இருக்கு. அதனால இது மேங்கோ மெயினா வெச்சு போட்டுருக்கேன். பாருங்க நிறைய ஸ்டோன்ஸ் கொடுத்திருக்கேன். நல்லா கிளிட்டர் ஆகுது பாருங்க. இது என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டுருக்கேங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து zari thread வச்சு நம்பர் 4ல ஸ்க்ரூல ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு லைன், அப்புறம் பால் செயின், ஸ்டோன் செயின், அப்புறம் ஒரு பால் செயின் அது வெச்சிட்டு இது பைப்பிங் thread வச்சு லோடிங் ஸ்டிட்ச் மாதிரி போடுறது. அது டபுள் கலர் யூஸ் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறம் வந்து பால் செயின் ஒரு லைன். அதுக்கு அப்புறம் இந்த லைன் வந்து பெட்டல் ஷேப் ரெட் கலர் இந்த செல்ஃப் கலர்லயே போட்டுட்டு அது மேல இந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கேன். இது நல்ல கிளிட்டரி எஃபெக்ட் கொடுக்கும். பார்ட்டி வேர்க்கெல்லாம் போடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மெயின் மோட்டிஃப் மேங்கோ இதில் வந்து வெல்வெட் ஒர்க் கொடுத்துருக்கேன். வெல்வெட் ஒர்க் எப்படி போடணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது போய் செக் பண்ணி பாருங்கள். வெல்வெட் ஒர்க் போட்டுட்டு அதில் மேலே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து பால் செயின், ஸ்டோன் செயின், பால் செயின், அப்புறம் இது வந்து கலர் பால் செயின். ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்னென்ன கலர் இருக்குன்னு. அந்த இதில் வந்து இது ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பால் செயின், அப்புறம் ஒரு ஸ்டோன் செயின். இது பெட்டல் ஷேப்பு, அது மேலே ஒரு கோல்டன் ஸ்டோன். அப்புறம் இங்கே வந்து ஃப்ளவர் மோட்டிஃப் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அதுலேயும் லீஃபுக்கு வந்து வெல்வெட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கு பார்டர்லேயும் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். பெட்டல் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜரி த்ரெட்லேயே நம்ம ஃபுல்லாக போடணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு இதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி சில்க் த்ரெட்டும் இருக்கும். நான் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிரைடல் ப்ளவுஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற கோல்டு சில்க் த்ரெட்னு சொல்லி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இதுக்கு செட் ஆச்சு. அதனால் இதை போட்டிருக்கேன். அப்புறம் அவ்வளோதான். பால் செயின், ஸ்டோன் செயின் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். புட்டா டிசைனுக்கு இது வந்து ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல் பீட் கிடையாது, ஹாஃப் பீடு நம்பர் 5 டல் கோல்டு பீடு. அதை சுற்றி நம்பர் 2 சுகர் பீட் கிடையாது. இது அதுக்கு அடுத்த சைஸு நம்பர் 2 பீடு. இதை வச்சு ஒரு மோட்டிஃப் மாதிரி போட்டாச்சு. அவ்வளோதான். பேக்கில் இவ்வளோ தான் ஒர்க்கு. நல்ல கிளிட்டரியாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட ஃப்ரண்ட் பீஸும் இதே தான். பேக்கில் என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டு, பால் செயின், ஸ்டோன் செயின், பால் செயின், அப்புறம் பைப்பிங் த்ரெட் வச்சு ஒரு லோடிங் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு பால் செயின், ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு கொடுத்தாச்சு. இங்கேயும் அங்கங்கே மோட்டிஃப் கொடுத்துருக்கேன். இது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த பார்டரையே நான் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன். தனியாக நம்ம மேங்கோ மோட்டிஃபு இந்த மாதிரியெல்லாம் நார்மலாக போடுறது தான். அதனால் இது பார்டரை வந்து ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி இதில் இருக்கிறதையே பால் செயின் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் தான் வரும். அதனால தான் இந்த இதில் மட்டும் போட்டிருக்கேன். இது மேங்கோ ஷேப்புக்கு ஒரு ஒயிட் கலர் திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் செயினையே நம்ம மேங்கோ ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பால் செயின் போடும்போது மேங்கோ ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி நம்ம மேங்கோ ஷேப்பை இப்படி கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டோனு பால் செயின் வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன். இதை மட்டுமே வச்சு தான் இங்கே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அங்கங்கே ஸ்டிச் போட்டுக்கணும். இது கம் போட்டு ஒட்டியிருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அப்படியே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இங்கேயும் அங்கங்கே இந்த பீட்ஸ் வச்சு மோட்டிவ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ப்ளவுஸ் டிசைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் எதாவது வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் இனி வரப்போகுது. இனி ப்ரைடல் ப்ளவுஸ் போட்டுட்ருக்கேன். அது போடும்போது வீடியோ எடுக்க முடியல. அதனால் இதே மாதிரி அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பற்றி சொல்கிறேன். இன்னும் 2-3 ப்ளவுஸ் கூட இருக்குது. எல்லாம் ஃபினிஷ் பண்ண ஒவ்வொன்றா வீடியோவில் நான் போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.